இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் பாதுகாத்து இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 8வது வசனம். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவரோ அன்பிலும் நன்மை செய்கிறதிலும் அவ்வளவு பெரியவர். அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு வல்லவரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லவர். இந்த வசனத்தை கவனித்தீர்களா? அவர் நன்மையை கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர் கட்டளையிடுகிறார், நன்மையை கட்டளையிடுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இப்படி கட்டளையிட காரணம் என்ன? அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இந்த நாளில உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை கண்டிப்பா கட்டளையிட விரும்புறீங்களா? அவர் கட்டளையிட்டார்னா அது கிடைத்தே ஆகும். காரணம், அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. கர்த்தர் கண்டிப்பா நன்மை கட்டளையிடுவார். எப்பொழுது தெரியுமா? சமீபமாய் வரும்போது. அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இன்னும் பக்கத்துல வரல, ஆனா வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை தியானித்த போது கர்த்தர் சிந்தையில கொண்டு வந்த வார்த்தை, இயேசுவை அண்டிக் கொள்ள ஆயத்தமாகும் போதே கர்த்தர் நன்மையை கட்டளையிட்டு விட்டார். இளையகுமாரன் தகப்பனிடத்திலே வருவதற்காக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு வஸ்திரத்தை, பாதரட்சையை, மோதிரத்தை வேகமாய் கொண்டு வர வைக்கிறார். இன்னும் வீட்டிற்குள் செல்லவில்லை, அதற்கு முன்னதாகவே நன்மை கட்டளையிடப்பட்டாகிவிட்டது. கட்டளையிடப்பட அத்தனையும் கொண்டு வரப்படுகிறது. அவர் நமக்காய் நன்மையை கட்டளையிட அவர் காத்திருக்கிறார். இன்னும் ஏன் தூரமாய் விலகி செல்ல வேண்டும்? நீ நெருங்கி வந்து பாரு. உன் வாழ்க்கையில நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்கள் உனக்காய் அறிவிக்கப்படும், உனக்காய் கட்டளையிடப்படும். அது உன்னிடத்துல வந்து சேரும். எல்லா கண்களும் அதை ஆச்சரியமாய் பார்த்து சொல்லுவார்கள், இது கர்த்தராலே ஆயிற்று என்று. சகிவு பார்த்தீங்களா? நான் என் ஆஸ்திகளிலே பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அது நாளத்தனையாய் செலுத்துகிறேன் என்று சொன்னதும் இயேசு உடனே நீ போய் செலுத்திட்டு வா, இதெல்லாம் செஞ்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் அவனை பிளஸ் பண்றேன்னு சொன்னாரா? இல்ல, அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். உடனே அவர் கட்டளையிடுகிறார், இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தரிடத்திலே சமீபமாய் சேர நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது, உங்களை அர்ப்பணிக்கும் போது, நீங்கள் சேருவதற்கு முன்னமே உங்களுக்கான நன்மை பரத்திலிருந்து கட்டளையிடப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அண்டிக் கொள்வோம். ஆமென். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருக்கு சமீபமாய் வர வைத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்காக நன்மையை விரும்பி கட்டளையிடுகிறவரே, நாங்கள் உமக்கு சமீபமாய் சேர கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.